அனைவருக்கும் அன்பான வணக்கம். சால்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய 9வது பண்பை பற்றி இன்று பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய 9வது பண்பு என்னவென்றால், திரு அவையினுடைய தன்மை அல்லது திரு அவை என்பது ஒன்று, ஆனால் அதற்கு பல முகங்கள் இருக்கின்றன, பல விதத்தில் அது வெளிப்படுகின்றது என்பது இதனுடைய அடிப்படையான ஒரு தன்மை. இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று பார்க்கலாம். அதாவது இதை திரு அவையில் இருந்த ஒரு இறையியல் சிந்தனையிலிருந்து நான் இதை விளக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு காலகட்டத்திலே, இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்னால் பழைய காலத்திலே ஒரு இறையியல் சிந்தனை இருந்தது. இந்த இறையியல் சிந்தனை என்னவென்றால், இதுவல்ல அது, இதுவல்ல அது என்கின்ற ஒரு பார்வை. அப்படி என்றால், ஒரு உதாரணம் சொல்ல போனால், பொருள், அதாவது இந்த உலகத்தில் உள்ள பொருள், இந்த உலகத்தில் உள்ள இன்பம், இது அல்ல முக்கியம், ஆன்மா முக்கியம். எனவே ஒன்றை வெறுத்து இன்னொன்று சரி என்று சொன்ன ஒரு பார்வை. உலகம் முக்கியமா மோட்சம் முக்கியமா என்றால், உலகம் அல்ல, உலகத்தை மறுக்க வேண்டும், மோட்சம் நமக்கு முக்கியம் என்கின்ற ஒரு, எனவே இதுவல்ல அது என்கின்ற ஒரு பார்வை. இதை போன்று கடவுள் மனிதன் என்று பார்த்தால் எது நாம் சொல்வோம்? கடவுள்தான் முக்கியம், மனிதன் அல்ல முக்கியம். எனவே இதுதான் அதுவல்ல என்கின்ற ஒரு பார்வை, ஒன்றை மறுத்து ஒன்றை ஆமோதித்து பார்க்கின்ற ஒரு இறையியல் பார்வை அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு பார்வையிலிருந்து திரு அவையை பார்க்கும்போது என்னவென்றால், திரு அவையிலே எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும். திருப்பலி நிறைவேற்றுவதா, அது இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும். ஒரு காலத்திலே லத்தீனிலே திருப்பலி எல்லாம் இருந்தபோது மன்றாடுவோமாக, ஓரேமூஸ் என்று சொல்லும்போது இந்த கை எவ்வளவு தூரம் வர வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு அளவு எல்லாம் வைத்திருந்தார்கள். அதே போல பல நுணுக்கங்கள், பல சில சிறு சிறு சட்டங்கள் எல்லாம் இந்த பழையகால வழிபாட்டிலே இருந்தது, திருப்பலி நிறைவேற்றுவதிலே இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் உலகம் முழுவதிலும் ஒரே மாதிரியாகத்தான் திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரே மாதிரியான சட்டங்கள், ஒரே மாதிரியான ஒழுங்குமுறைகள், திருவருட் சாதனங்கள் என்றால் உலகம் முழுவதிலும் அப்படித்தான் நடைபெற வேண்டும். இதில் வித்தியாசங்கள், மாற்றங்கள் இருக்கக்கூடாது. அண்மையில் கூட நம்முடைய திரு அவையிலே அந்த திருப்பலி புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்தார்கள். அந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அந்த புத்தகம் பழைய காலத்தில் இருந்த லத்தீன் திருப்பலி புத்தகத்திலிருந்து மொழிபெயர்த்தார்கள். அப்படி மொழிபெயர்த்த பிறகு ஒரு சட்டம் வந்தது. என்ன சட்டம் என்றால், இதில் எந்த வார்த்தையும் நீங்கள் மாற்றக்கூடாது, உலகம் முழுவதிலும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று. எனவே இந்த திருப்பலி நடத்துகின்ற முறை, திருப்பலிக்கான உடைகள், திருவருட் சாதனங்கள் நடத்துகின்ற முறை, இவை எல்லாவற்றிலும் ஒரே தன்மை இருக்க வேண்டும், ஒரே சிந்தனை இருக்க வேண்டும், ஒரே ஆயன், ஒரே மந்தை என்கின்ற ஒரு பார்வை இருந்தது. என்ன ஒரு மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் ரோமாபுரியிலே திருத்தந்தை பாப்பரசர் சொன்னால்தான் மாற்ற முடியும் என்கின்ற ஒரு பார்வை இருந்தது ஒரு காலத்திலே. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு அதில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது. அதாவது இதுவல்ல அது என்ற ஒரு பார்வை இருந்தது, எல்லாம் ஒரே மாதிரி தான் என்கின்ற ஒரு பார்வையிலிருந்து கொஞ்சம் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது. அதாவது மறு உலகமும் இந்த உலகமும் என்று சொல்லும்போது, மறு உலகம் முக்கியமா இந்த உலகம் முக்கியமா என்றால், பழைய இறையியலிலே மறு உலகம்தான், இந்த உலகம் வேண்டாம், இது ஒரு கண்ணீர் கனவாய்
இதிலிருந்து எப்படியாவது நாம் தப்பித்து விட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்தது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு இந்த உலகமும் முக்கியம், இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும், இதுவும் அதுவும் என்கின்ற ஒரு சிந்தனை அதற்கு பிறகு மெதுவாக வருகிறது. இது ஒரு சிறிய மாற்றம் என்று சொல்லலாம். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன செய்கிறார் என்றால், இதில் இன்னொரு பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வருகின்றார். அதாவது உலகம் ஆன்மீகம், உலகம் மோட்சம் என்று எதிரும் புதிருமாக இருந்த இவற்றையெல்லாம் இந்த திருத்தந்தை இணைக்கிறார். ஒரு பாலமாக இருந்து இரண்டு ஒன்றுக்குள் ஒன்று என்கின்ற ஒரு சிந்தனையை அவர் கொண்டு வருகின்றார். எனவே அவருடைய பேச்சுகள் என்றாலும் சரி, அவருடைய திருத்தூது மடல்கள் என்றாலும் சரி, இப்பொழுது நான் பேசுகின்ற இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவை என்றாலும் சரி, எல்லாவற்றிலும் இந்த உலகமும் இந்த உலகத்திலே இறைவன் இருக்கின்றார் என்கின்ற ஒரு பார்வை மிஞ்சி வருகிறது. அவருடைய திருத்தூது மடல்களை எடுத்து பாருங்கள். அது லவ்தாத்தோ சி என்கின்ற இறைவா உமக்கே புகழ் என்பதாக இருக்கலாம், அல்லது ஃப்ரத்தேலி தூத்தி என்கின்ற அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற திருத்தூது மடலாக இருக்கலாம், அல்லது மற்ற திருத்தூது மடல்களாக இருக்கலாம். இவை எல்லாவற்றிலுமே அவர் இந்த இரண்டையும் இணைக்கின்றார். சமூகத்திற்கும் அந்த ஆன்மீகத்திற்கும் உள்ள ஒரு இடைவெளி இருந்ததே, அதை உடைத்து இரண்டும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை அவர் கொண்டு வருகின்றார். எதற்கு நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், இந்த முரண் இதுவல்ல அது என்கின்ற ஒரு முரண் இருந்ததே, அதாவது ஒரே திரு அவை ஒரே பார்வை என்கின்ற ஒரு சிந்தனையானது இன்று மெதுவாக உடைக்கப்படுகிறது. அந்த திரு அவைக்கு பல்வேறு முகங்கள் இருக்கின்றன, பல்வேறு வித்தியாசமான பார்வைகள் இருக்கின்றன, அணுகுமுறைகள் இருக்கின்றன. எனவே திருத்தந்தை என்ன சொல்வார் என்றால், இந்த தல திரு அவைகள் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கக்கூடிய தல திரு அவைகளிலிருந்து சிந்தனைகள் கருத்துக்கள் என்பது உருவாக்கி அவைகளெல்லாம் மெதுவாக ஒவ்வொன்றாக வந்து அந்த உலக அளவிலான அந்த திரு அவையிலே சங்கமிக்க வேண்டும் என்று சொல்வார். ஆக திரு அவை என்பது ஒன்று, ஆனால் அந்த திரு அவைக்கு பல்வேறு முகங்கள் இருக்கின்றன என்பதுதான் இதனுடைய சாராம்சம். எனவே அந்த ஒற்றைத்தன்மை, ஒற்றை பார்வை இவற்றை இந்த திருத்தந்தை உடைக்கிறார். இன்று நமக்கு தெரியும் இந்த சிந்தனை எப்படி நமது நாட்டிலே இருக்கின்றது என்று. ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம் என்று கூறுகின்ற ஒரு பார்வை இருக்கின்றது. இதே போன்ற ஒரு எதேச்சதிகாரமான ஒரு பார்வைதான் ஒரு காலத்திலே திரு அவையில் இருந்தது. ஆனால் இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவை அதை அப்படியே உடைத்து மாற்றி தலைகளாக மாற்றி போடுகின்றது. திருத்தந்தை எனவே என்ன சொல்வார் என்றால், திரு அவையினுடைய இந்த பல்வேறு முகங்களை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால், அமெரிக்காவினுடைய திரு அவை அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா என்பது ஒரு முதலாளித்துவ நாடு. இந்த முதலாளித்துவ பார்வை என்பது அந்த அமெரிக்க திரு அவையிலும் இருக்கிறது. இதை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போல்தான் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால், அந்த ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகளிலே பழங்குடி மக்களுடைய ஒரு திரு அவையாக இது உருமாற்றம் பெற்றிருக்கின்றது. நேற்று தான் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு திரு அவையிலே ஒரு திருப்பலி, ஒரு ஜூபிலி விழா ஒன்று கொண்டாடப்படுகின்றது. அதிலே அருட்சகோதரிகளுடைய ஒரு ஜூபிலி. அந்த அருட்சகோதரிகள் பெரிய கூட்டம், அவர்கள் அந்த பாடகர் குழுவினர் வந்து நடனமாடிக்கொண்டே பாடுகின்றார்கள். அந்த திருப்பலிக்கு வருகின்றவர்கள், வரிசையாக வருகின்றவர்கள் ஆடிக்கொண்டே வருகின்றார்கள். ஆக அந்த 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 திருப்பலியே ஒரு ஆட்டமாக இருந்தது. ஒரு பாட்டும் ஆட்டமுமாக ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான ஒரு முகம். எனவே ஒரு திருப்பலியில் இப்படித்தான் இருக்க வேண்டும், அங்கே ஆடக்கூடாது, நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு பார்வை எல்லாம் அங்கே உடைந்து போகின்றது. நீங்க ஆப்பிரிக்காவிலே, ஆப்பிரிக்கா இஸ் a dancing church, அது ஆடிக்கொண்டே தான் இறைவனை புகழ்வார்கள்.
காரணம், அவர்கள் அந்த பழங்குடி மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அந்த திரு அவையினுடைய ஒரு முகமாக இருக்கின்றது. அதே போல நீங்கள் ஆசியா கண்டத்தில் வந்தீர்கள் என்றால் ஆசியாவிலே பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. இந்த பல்வேறு மதங்களுடைய ஒரு முகம் அல்லது அவற்றினுடைய தாக்கம் ஆசியா கண்டத்தில் உள்ள திரு அவைகளில் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அது இந்தியாவென்றாலும் சரி, மற்ற நாடுகளில் உள்ள திரு அவையிலே பல்வேறு மதங்களுடைய தாக்கம் அவற்றிலே இருக்கும். எனவே ஆசியாவில் உள்ள ஒரு திரு அவை என்பது பல்வேறு மதங்களை உள்ளடக்கிய அல்லது அவற்றிலிருந்து பல்வேறு காரியங்களை உள்ளெடுத்து கொண்ட ஒரு திரு அவையாக நான் பார்க்க முடியும். இதே போல வளைகுடா நாடுகளிலே உள்ள திரு அவையை எடுத்துக்கொண்டால் அது ஒரு தத்தளிக்கின்ற திரு அவையாக இருக்கும். அங்குள்ள திரு அவையிலே இஸ்லாமிய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அல்லது கீழை திரு அவை, ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று சொல்வார்கள், அவர்களுடைய அந்த தன்மைகள் இன்னும் அதிகமாக அங்கே ஊடுருவி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்திய திரு அவையை எடுத்துக்கொள்வோம். இந்தியாவிலே பல்வேறு திரு அவைகள் இருக்கின்றன. தமிழக திரு அவை என்று நாம் சொல்லுகின்றோம், சீரோ மலங்கரா, சீரோ மலபார் என்று சொல்லுகின்றோம். அதே போல வடகிழக்கு திரு அவை, நார்த் ஈஸ்ட் சர்ச். அந்த நார்த் ஈஸ்ட் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழுகின்ற இடம். அவர்களும் ஆடலும் பாடலும் இணைந்த ஒரு வழிபாடும் வாழ்க்கை முறையும் கொண்டவர்கள். எனவே அந்த திரு அவை ஒரு வித்தியாசமான திரு அவையாக இருக்கும். அதே போல ஆதிவாசி மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அது ஒரு ஆதிவாசி திரு அவையாக இருக்கிறது. ஆக இந்தியாவிற்குள்ளே பல்வேறு முகங்களை, திரு அவையின் பல்வேறு முகங்களை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் திருத்தந்தை சொல்லுகிறார், இவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று. எனவே ஒரே திரு அவை, ஒரே பார்வை, ஒரே மொழி, ஒரே விதத்தில் தான் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை பார்வை இணைந்து பயணிக்கும் இந்த திரு அவையிலே அப்படியே அடிபடுகிறது. அப்போ இதற்கு திருத்தந்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்? அதிகாரத்தை பரவலாக்க செய்ய வேண்டும். எனவே அதிகாரம் என்பது ரோமை நகரிலே இருக்கக்கூடிய அந்த ஆயர், யாரு? திருத்தந்தை, அவரிடம்தான் எல்லா அதிகாரமும் குவிந்திருக்கிறது என்ற ஒரு நிலை மாறி ஒவ்வொரு கண்டம் அல்லது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய திரு அவைகளுக்கு இந்த அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய திரு அவை தங்களுக்கு என்ன தேவை அல்லது தங்களுடைய சூழலிலே, தங்களுடைய கலாச்சார பண்பாட்டு சூழலிலே இந்த இறை நம்பிக்கையை எப்படி நாம் எடுத்துரைப்பது, எப்படி நம்முடைய மக்களை, நம்முடைய இளைஞர்களை, சிறாரை நாம் இறை அனுபவத்திலே வளர்ப்பது என்பதை அந்தந்த திரு அவைகளே தீர்மானிக்க வேண்டும். அவர்களுக்குரிய பிரச்சனைகளை அந்தந்த திரு அவைகளையே தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை திருத்தந்தை முன்வைக்கின்றார். எனவே இணைந்து பயணிக்கும் திரு அவை என்பது பல முகங்கள், பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு அணுகுமுறைகள் கொண்ட பன்மையில் ஒருமை என்கின்ற ஒரு சிந்தனையை கொண்டதுதான் இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவை என்று சொல்லலாம். ஆக இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு முக்கிய பண்பு என்பது திரு அவை ஒன்று, ஆனால் அதற்கு பல முகங்கள், பல்வேறு விதங்களில் அது வெளிப்படுகின்றன என்கின்ற ஒரு புரட்சிகரமான சிந்தனையை நாம் மனதில் கொள்வோம். அடுத்தபடியாக 10வது பண்பை பற்றி நாம் சிந்திக்க அடுத்த வீடியோவிலே நாம் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.